ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முட்டையை பாயில் பண்ணாமல் டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றி இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 4 முட்டை. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மிளகாய், இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வித் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா அதை வதக்கி விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில் லிட் போட்டு மூடி வச்சு தக்காளியை நல்லா குக் பண்ண விட்டுடலாம். நல்ல ஒரு 10 நிமிஷம் தக்காளி குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கூட கிரேவி வேணும் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடாயில் லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ண விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை அதை குக் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் முட்டையை வேக வச்சுக்கணும்.
5 நிமிஷம் கழித்து இந்த கடாயை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆகிருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயை மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.